வணக்கம். விழிப்பாய் தமிழா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணார்ந்த முழக்கத்துடன் மீண்டும் வருகிறது கவனகர் கர்ஜனை. பொதுவாக என்னன்னு கேட்டிங்கன்னா, கேளுங்கள் தரப்படும் அப்படின்னு பைபிளில் சொல்லியிருக்கு. எங்கிருந்து எவ்வுயிர் ஏதேது கேட்பின் அங்கங்கே இருந்தருள் அருட்பெருஞ்சோதி வள்ளலார் சொல்லியிருக்காரு. எண்ணிய நான் எண்ணியவாறு எனக்கு அருளும் தெய்வம்னு சொல்லியிருக்காரு. எண்ணியாங்க இதுவ அப்படின்னு வள்ளுவ பேராசான் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் சொல்லியிருக்காங்களே, இது அவிஸ் இட் பாசிபிள்? கவனகர் ஐயாவின் அற்புதமான உரைகளை தொடர்ந்து கேட்க கவனகர் கர்ஜனை அபிஷியல் என்ற புதிய சேனலை இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. இதனுடைய நடைமுறை நுட்பம் என்ன அப்படின்றத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஐயா என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நீங்கள் எதை கையில் எழுதி நீங்கள் ரெக்கார்டு வச்சுருந்தாலும் அது ஈசன் பார்வைக்கு போயிடும். என்னுடைய சிஸ்டத்தில் இருக்குது, என்னுடைய செல்ஃபோனில் இருக்குலாம் நினைக்கக்கூடாது. உங்கள் லைவாக உங்கள் கையை வச்சு எழுதியிருக்கணும். உங்கள் பிரச்சனையை, என்ன வரவு செலவு, என்ன லட்சியம், நீண்டகால லட்சியம் என்ன, குறுகிய கால லட்சியம் என்ன, உங்களுக்கு வீடு எப்படி அமையணும், உங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கணும், எப்படிப்பட்ட வாழ்க்கை துணை அமையணும், பணவளம் எவ்வளோ வரணும், இதெல்லாம் பட்டியல் போடணும். எழுதுனீங்கன்னா அது ஈசன் பார்வைக்கு போயிடும். டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு 10 முறையாவது ஐ லவ் யூ சிவா அப்படின்னு இறைவன்கிட்ட லவ் யூ சொல்லணும். நீங்கள் கிருஷ்ணனை வணங்குறீங்க அல்லது மகாவிஷ்ணு வணங்குறீங்கன்னா ஐ லவ் யூ நாராயணான்னு சொல்லு. அன்னையை வணங்குறீங்கன்னா ஐ லவ் யூ மகாசக்தி சொல்லு. அதை பற்றி ஒன்றும் இல்லை. இல்லை நான் கிறிஸ்தவன், ரைட்டு, ஐ லவ் யூ கர்த்தரே அப்படின்னு சொல்லு. ஐ லவ் யூ அல்லாவே சொல்லு. அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஏக இறைவன் ஒன்று தான். அதை நான் விரும்புகிறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதாவது ஒரு ஃபார்மலாவது சொல்லிகிட்டு இருக்கணும். அதுதான் நம்ம அப்பர் சாமி சொல்லுவார். நற்றவா உன்னை நான் மறைக்கணும் சொல்லும்னா நமச்சிவாயவே. நான் ஒன்றா பல வேலைகளில் மறந்துட்டா கூட என் நாக்கு அப்பப்போ நமச்சிவாயவேன்னு உன் பேரை சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்படின்வார். அதே மாதிரி கான்ஷியஸாக அல்லது அன்கான்ஷியஸாக ஐ லவ் யூ அல்மைட்டி, ஐ லவ் யூ சிவா, ஐ லவ் யூ பரந்தாமா, ஐ லவ் யூ மகாதேவா, ஐ லவ் யூ அம்மையப்பா, ஐ லவ் யூ ஆதிசிவனே, அம்மையப்பா சொல்லிகிட்டே இருக்கணும். இந்த நெட்டு அப்போ தான் ஃபார்ம் ஆகும். அப்புறம் எல்லாத்தையும் எழுதணும். எழுதி நம்முடைய அசையும் சொத்து, அசையா சொத்து, கமிட்மெண்ட்ஸு, லயபிலிட்டிஸு எல்லாத்தையும் எழுதணும். அது நம்முடைய வரவு என்ன, சொத்து என்ன, செலவு என்ன, கமிட்மெண்ட் என்ன, எல்லாம் எழுதி வச்சுக்கணும். எழுதி வச்சுட்டு இந்த கடன் பட்டியலெல்லாம் பத்திரமா வச்சிடணும். திரும்ப நினைக்கக்கூடாது. வருமானம் வரும்போது ஒன்றா டிக் பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணி கொடுத்து டிக் பண்ணிடணும். அவ்வளோதான். மற்றபடி இது சாமி இதெல்லாம் எனக்கு பிரச்சனை இருக்குது, எனக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்லணும். படிக்கிறீங்க, ஐயா இந்த மாதிரி படித்து நான் முன்னேறணும்னு நினைக்கிறேன் சாமி, எனக்கு இந்த டிகிரியை வாங்குகிற மாதிரி என் வாழ்க்கை, என்னுடைய கல்வி முறையை வகுத்து கொடு கேட்கணும். எனக்கு காம்பஸ் இன்டர்வியூலேயே எனக்கு வேலை கிடைக்கணும்னு ஆசையாக இருக்குது, எனக்கு நல்லபடியாக வேலை வாங்கி கொடு, நான் இன்னும் மேலும் உயரணும், சமுதாயத்துக்கு நல்ல சேவை செய்யணும், என் அம்மா அப்பா கூட பிறந்தவங்களாம் காப்பாற்றணும் சொல்லணும். எல்லாம் பட்டியல் எழுதி வச்சுருக்கணும். பட்டியல் எழுதி டிக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஐயாலாம் சின்ன வயசுலேருந்தே அப்படியே பழகிருக்கேன். இப்போயாவது வரவு செலவு நிறையா இருக்குது, அதை பெரிய அளவில் எழுதுகிறோம். முந்தியெல்லாம் என்ன இருக்க போது, 1.25 ரூபா வச்சுருப்போம், அதையும் 1.25 ரூபா வச்சுருந்தே எழுதணும். அதை 1.25 ரூபாயில் 25 காசுக்கு சப்பாத்தி வாங்கி சாப்பிட்டேன் அல்லது இட்லி வாங்கி சாப்பிட்டேன். அது அந்த காலத்தில் நான் படித்த காலத்தில் 25 சோறே போடுவானுங்க. அப்படி காலம் இருந்தது. அப்போ அதுக்கு செலவு இவ்வளவு, மீதி 1 ரூபா இருக்குது அப்படின்னு இருக்கணும். 1 ரூபா 1.25 ரூபாய்க்கு என்ன செலவு, அதையே எழுதணும்னு நினைக்கக்கூடாது. கணக்கெழுதி வருபவர்களுக்கு குபேரன் கணக்கின்றி செல்வம் வழங்குவான். குபேர அருளை பெறுவதற்கு ஊதாரித்தனமும் ஆகாது, கஞ்சத்தனமும் ஆகாது. இந்த கஞ்சங்களுக்கும் கொடுக்க மாட்டார், ஊதாரிகளுக்கும் இருக்கிறத பிடிங்கிட்டு விட்டுருவார். இந்த ரெண்டுமே இருக்கக்கூடாது. வரவென்ன செலவென்ன, என்ன ஃப்ளோ ஓடிக்கிட்டுருக்கு, நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும். ஐயா அடிக்கடி சொல்லுவேன்,
என் ஹேண்ட்பேக்கில் நோட்டு எவ்வளோ இருக்குது, 500 நோட்டு எத்தனை, 100 நோட்டு எத்தனை இருக்குது, 50 நோட்டு துல்லியமாக என்னால் சொல்ல முடியும். அதே மாதிரி என் பற்று வரவு என்னன்றது என்னால் என் மனசுலேயே வச்சுருப்பேன். எல்லாருக்கும் சொல்ல மாட்டேன், பட் வச்சுருப்பேன். அதனால் நினைக்கிறத எது நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை எழுதி உங்கள் அளவுக்கு வச்சுக்கணும். எல்லாருக்கும் காட்டணுன்ற அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் கணவன் மனைவியாக இருந்தால் கூட மனைவி காட்டணும், கணவர் காட்டணும்லாம் தேவையில்லை. என்ன லட்சியம் அப்படின்றத உங்கள் அளவுக்கு பார்த்து வச்சுக்கணும். இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் தான் இது. ஒவ்வொரு சோலோடைய இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் இறைவனுக்கு இருக்குது. அதை எழுதி வச்சுக்கிட்டு ஃபேமிலி லெவலில் இந்தந்த இது நல்ல உயர்வு வரணும், சொசைட்டி லெவலில் இந்தந்த வளர்ச்சியை நாங்கள் பெறணும், ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இந்தந்த உயர்வை எனக்கு காமிக்கணும். அதை நீங்கள் ஒன்றொன்றையும் பட்டியல் போட்டு வச்சுக்கிட்டு அப்பப்போ அது சம்மந்தமாக ஈசன்ட்ட பேசிக்கிட்டே இருக்கணும். அதான் உங்களுக்கு ஐயா சிவவாக்கியர் பாடலில் படிக்கும்போது ஒரு பாடல் தான் எனக்கு முதல்ல அந்த பெருமிப்பை உண்டாக்குச்சு. கடவுளே பேசுவாரா அப்படின்னு. பேசுவானும் ஈசனேன்னாரு. கடவுளே பேசுவாரா? எதை பேசுவார்? பிரம்மஞானம் உம்முளை. பிரம்மஞானம்னா அண்டபிண்ட ரகசியங்கள், இந்த யூனிவர்ஸோட ரகசியம், இந்த தேகத்தோட ரகசியம், அண்டத்தோட ரகசியம், பிண்டத்தோட ரகசியம். பேசுவானும் ஈசனே பிரம்மஞானம் உம்முளை. சரி, ஏன் சார் இப்போ என் கூட பேசலை சாமி அப்படின்னா, ஆசையான ஐவரும் இந்த கண் உருவக்கு இழுக்குது, காது ஊக்கம் இருக்கிறது, மனசு உருவக்கு இழுக்குது, வேறு வேறு திசையில் இழுக்கிறதுனால இது தனியாக பேசுது, அது தனியாக பேசுது. அப்போ ஈசன் பேச்சு கேட்கலை. விளங்குது? ஆசையான ஐவரும் அசைத்து அலைகள் செய்கிறார். டிஃப்ரெண்ட் வேவ்ஸ் உண்டாகிறதுனால ஈசனோட நெட்வொர்க் வேவ் தெரியல. ஆசையான ஐவரை அடக்கி ஓர் எழுத்திலே, 5 எழுத்து சிவைய நம்ம, 3 எழுத்து ஓம் ஆ ஊ இம், ம்னா ஒரு எழுத்து. அந்த கும்னு காதில் விழுகிற சத்தம், அந்த வண்டின் ரீங்காரம், ஓம்கார நாதம், ஆங்காரம் ஊங்காரம் ரீங்காரம் அப்படின்னு இந்த அமைதியாக அப்படி காதை திறந்து வச்சு மிட் நைட்டில் கேட்டோம்னா அந்த காதுக்குள்ளே விழுகும். அதை கேட்டு 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 பழகணும். ஐயா இரவும் பகலும் கேட்டுக்கிட்டே இருப்பேன். எங்கே உட்காந்தாலும் அந்த ரீங்காரம் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆசையான ஐவரை அடக்கி ஓர் எழுத்திலே பேசிலா திருப்பீராகில் நாதம் ஒலிக்குமே. ஈசன் பேசுவேன்றாரு. அப்படி தான் கண்டுபிடிச்சி, ஈசன் நமக்கு கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுவார். யாருடைய பிரச்சனைக்கு நம்ம சொன்னோம்னா தீர்வு சொல்லுவார். அப்புறம் அவங்களுக்கு அதை செஞ்சு கொடுப்பாரு. அப்புறம் தெய்வங்கள் தேவதைகள்லாம் ஈசனோட நெட்வொர்க் வந்துருச்சுன்னா இதுகள்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். தனித்தனியாக தேவதைகள் தெய்வங்களுக்கு பூஜை பண்ணோம்னா அது லேட் ஆகும். ஏக இறைவனை வணங்கிட்டு இதை கூப்பிட்டோம்னா விசுக்குன்னு வந்துடும். அப்படின்ற ரகசியமெல்லாம் அவன் தெரிஞ்சு, ஐயா அது முறைகள் எல்லாம் தெரிஞ்சு நாம் ஒரு ஆனந்தமான ஒரு ஆன்மீக வாழ்க்கையை நடத்தி அதை மக்களுக்கும் பயிற்சி வகுப்புகள் வழியாக 3 நாள் பயிற்சி நடத்தினாலும் சரி, 1 நாள் பயிற்சி நடத்தினாலும் சரி, அதை நோட்ஸாக கையில் கொடுத்து இப்படி இப்படி வச்சுக்கோங்கன்னு சொல்லி பல பேருக்கு நல்ல வெற்றிகள் கிடச்சி ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு நீண்ட கால பிரச்சனைகள்லாம் எனக்கு தீர்ந்துருச்சுன்னு சொல்லிட்டு வராங்க. அதனால் எண்ணுவதை எழுதுங்கள், அதை ஈசனிடம் சமர்ப்பியுங்கள். அவன் எல்லையை அடைந்தவுடன் அதுக்குரிய ரெஸ்பான்ஸ் அங்கேருந்து வரும். அது எதுவாக இருந்தாலும், குடும்ப பிரச்சனை, கல்வி சார்ந்த பிரச்சனை, தனிப்பட்ட பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, எதிர்காலம் குறித்த திட்டங்கள் எல்லாத்தையும் எழுதி வச்சு ஈசன்ட்ட சப்மிட் பண்ணி அதுக்குரிய தீர்வுகளை பெற்று வாழ்வாங்கு வாழ ஐயா வாழ்த்துகிறேன். வெற்றி நிச்சயம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். கவனகர் ஐயாவின் நெட்வொர்க்கை பெறவும், அதன் வழியே அப்பன் ஆதிசிவனின் நெட்வொர்க்கை பெறவும் உடனடியாக கவனகர் கர்ஜனை அபிஷியல் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.